இயேசுவுக்கே புகழ். இன்றைய நற்செய்தி பிரதிபலிப்புகள். இன்று நான் எங்கள் வீட்டின் முன்பாக அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது என் கண் முன்பாக 2 வகையான மரங்களை நான் காண முடிகிறது. மரபணு ரீதியாக அவை வெறும் உயரமான பொருட்கள் என்றாலும் அவை மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தென்னை மற்றும் பனை. தோட்டங்களில் வளர்க்கப்படும் தென்னை மரங்களுக்கு தண்ணீர், உரம், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சை கொல்லிகள் போன்றவற்றை தாராளமாக கொடுத்து வருகிறார்கள். இதனால் அர்த்தமுள்ள விளைச்சலை பெறுகிறார்கள். பனை மரங்கள் இயற்கையாகவே வேலி ஓரங்களில் வளர்கின்றன. அவை மீள்தன்மை கொண்டவை, தாங்களாகவே வளர்கின்றன. மழைநீர் மற்றும் தாய் பூமியிலிருந்து அரிதாகவே கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை அவை பயன்படுத்துகின்றன. ஆனால் மனித குலத்திற்கு பழங்கள் மற்றும் பல இறுதிப் பொருட்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றன. நாம் நமது வாழ்க்கையில் எந்த வகை? பனையா, தென்னையா? நாம் நமது வாழ்க்கையில் எந்த வகை? பனையா, தென்னையா? சிந்தித்து பார்ப்போம். நம் இறைவன் நம்மை படைத்தது மட்டுமல்லாமல் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் துன்பங்களை எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு வலிமையையும் உதவியையும் தருகிறார். அவர் வழங்குபவராக இருந்தாலும் அவர் நம்மை திருப்பி தருமாறு கேட்பதே இல்லை. மாறாக மன்னிப்பு, தீர்ப்பு மற்றும் ஆசீர்வாதங்களை பொறுத்தவரை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே நீங்கள் கடவுளிடம் கருணை மற்றும் மன்னிப்பு என்று என்ன கேட்க விரும்பினாலும் முதலில் தயவு செய்து உங்கள் நெருங்கிய அயலாரிடம், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மாமியார், மருமகள், இல்லை குடும்பத்தை மீறிய உறவுகள், நட்புகள், யாராக இருந்த பொழுதும், நம் வீட்டுக்கு வேலை செய்ய வருபவர்கள், நம்முடைய பணியிடங்களில் இருப்பவர்கள் என்று இல்லை, பள்ளிகள், கல்லூரிகள், எங்கு வேண்டுமானாலும் அத்தகைய அயலாரை நாம் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கடவுள் உங்களை அபிர்தமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.